சித்திரை மாதம் என்பது தமிழ் புத்தாண்டின் தொடக்கம் மட்டுமல்லாமல் ஜோதிட ரீதியாக சூரியன் தனது உச்ச வீடான மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் காலமாகும். இதனால் இந்த மாதம் ஆன்மீக ரீதியாகவும் ஆற்றல் ரீதியாகவும் மிக வலிமையானதாக கருதப்படுகிறது. பொதுவாக சித்திரை மாதத்தில் 12 ராசிகளுக்குமான பொதுவான பலன்கள் இதோ. 1. கிரக நிலைகளின் தாக்கம். சித்திரை மாதத்தில் சூரியன் மேஷராசியில் இருப்பதால் ஆட்சி மற்றும் உச்சபலத்தை பெறுகிறார். இது ஆளுமை திறன், நிர்வாகத் திறமை மற்றும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த மாதம் என்பதால் சுறுசுறுப்பும் தைரியமும் அதிகரிக்கும். 2. ராசி வாரியான பொதுவான பலன்கள். ராசிகள். பொதுவான பலன்கள். மேஷம், சிம்மம், தனுசு நெருப்பு ராசிகள். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அதிகார பதவிகள் தேடி வரும். கோபத்தை குறைப்பது நல்லது. ரிஷபம், கன்னி, மகரம் நில ராசிகள். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சேமிப்பு உயரும். மிதுனம், துலாம், கும்பம் காற்று ராசிகள். புதிய நண்பர்கள் மற்றும் தொடர்புகள் மூலம் ஆதாயம் உண்டு. பயணங்கள் சாதகமாக அமையும். பேச்சில் நிதானம் தேவை. கடகம், விருச்சிகம், மீனம் நீர் ராசிகள். மன அமைதி கூடும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். தாய்வழி உறவுகளால் நன்மை உண்டாகும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 3. சித்திரை மாதத்தின் சிறப்பு யோகங்கள். கர்ம வினை தீருதல். சித்திரை மாதத்தில் சூரிய வழிபாடு செய்வது பித்ரு தோஷங்களையும் கர்ம வினைகளையும் நீக்க வல்லது. அக்னி நட்சத்திரம். இம்மாதத்தின் பிற்பகுதியில் தொடங்கும் அக்னி நட்சத்திர காலத்தில் உஷ்ணம் தொடர்பான உபாதைகள் வரக்கூடும் என்பதால் குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்வது மற்றும் தானம் செய்வது ஜோதிட ரீதியாக பரிந்துரைக்கப்படுகிறது. 4. செய்ய வேண்டிய வழிபாடுகள். ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு, ஆதித்ய ஹிருதயம் வாசிப்பது அல்லது சூரியனுக்கு நீர் அர்க்கியம் கொடுப்பது தன்னம்பிக்கையை தரும். சித்ரா பௌர்ணமி விரதம் சித்ரகுப்தனை வழிபடுவதன் மூலம் புண்ணிய கணக்குகள் கூடும் என்பது நம்பிக்கை. அம்மன் வழிபாடு. வெயில் காலம் என்பதால் அம்மன் கோவில்களில் கூழ்வார்த்தல் மற்றும் மாரியம்மன் வழிபாடு செய்வது மனதிற்கும் உடலிற்கும் குளிர்ச்சியை தரும். குறிப்பு: இவை பொதுவான பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் உள்ள தசாபுக்தி மற்றும் கோச்சார கிரகங்களின் நிலையை பொறுத்து தனிப்பட்ட பலன்கள் மாறுபடலாம். உங்களுடைய ராசி அல்லது நட்சத்திரத்தை குறிப்பிட்டால் அதற்கேற்ற விரிவான பலன்களை என்னால் கூற முடியும். அதை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா?